சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. கிருஷ்ணகிரி அருகே நாத்தனார் மகனுடன் தகாத உறவு வைத்திருந்த பெண் கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் டேம் ரோடு சின்னமுத்தூர் அடுத்த மேட்டுக்கொல்ல கொட்டாயைச் சேர்ந்தவர் பழனி. இவருக்கு சத்யா என்ற 36 வயது மனைவி இருந்தார். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். பழனியின் சகோதரி மகனான 25 வயதான மாரியப்பன் என்பவர் சில மாதங்களுக்கு முன் பழனியில் வீட்டில் தங்கி கிருஷ்ணகிரியில் உள்ள பேக்கரியில் வேலை பார்த்துள்ளார். அப்போது மாரியப்பனுக்கும் சத்யாவுக்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த பழனி மற்றும் அவரது மகன்கள் சத்யாவை கண்டித்தனர். ஆனாலும் சத்யா தகாத உறவை கைவிடவில்லை. இந்நிலையில் நேற்று பழனி வேலைக்கு சென்று விட்டார். அவரது மகன்களும் வெளியே சென்று விட்டனர். சத்யா வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அவரது வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அங்கு ஓடிச் சென்று பார்த்தனர். அங்கு கட்டிலில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சத்யா சடலமாக கிடந்தார். அருகில் மாரியப்பன் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் படுகாயத்துடன் கிடந்தார். தகவல் அறிந்து காவேரிப்பட்டினம் போலீசார் விரைந்து வந்து சத்யாவின் சடலத்தை மீட்டனர். படுகாயத்துடன் கிடந்த மாரியப்பனை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பழனி மற்றும் அவரது மகன்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் மாரியப்பன் சத்யாவின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த பழனி ஆத்திரத்தில் மனைவியை கொலை செய்து மாரியப்பனின் கழுத்தை அறுத்தாரா அல்லது மாரியப்பனே சத்யாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.